ஏமாத்தப்பட்டவனும் அழுவான், ஏமாத்தவனும் அழுவான். எப்படி அழுவான்? உன்னை ஏமாத்திட்டோம்னு நினைச்சுட்டு ஒரு நாள் அழுற. அந்த அழுகைக்கு மதிப்பு, அந்த மதிப்பு, அந்த அழுகுதான் உலகத்தின் மிகச்சிறந்த மதிப்பானது. ஒருத்தனை ஏமாத்திட்டே உனக்கு கண்ணி வந்து வச்சுக்கோயேன், அந்த அழுகை எவ்வளவு உயர்வானது யோசிச்சுக்கோங்க. ஒருத்தனை துரோகம் மட்டுமே நினைச்சு நீ அழுதுன்னு வச்சுக்கோயேன், அந்த அழுகை எவ்வளவு உயர்வானது. ஒருத்தன் கைவிட்டமே அப்படின்னு நினைச்சு அழுவல்ல, அந்த அழுகத்துக்கு ஈடான எதுவுமே கிடையாது. புரியுதா உனக்கு? இப்ப இவன் மட்டும் அழுகலடா, அழுகை அப்படிங்கிறது உன்னோட நீ என்னவா இருக்க அப்படிங்கிறத உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் அது. அது கட்டுப்படுத்த முடியாது. சிரிக்கிறது கூட்டு, அழுகையில கூட்டு கிடையாது. இப்ப நீ சிரிச்சா தனியா வந்து சிரிச்ச பைத்தியன்றானுங்க நீ. நான் தனியா இருந்து அழுகனா நீ தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த சமூகத்தை பத்தியே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ தனியா வந்து சிரிச்சுட்டு மெண்டல் தான் சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. ஆனா தனியா வந்து அழுதுட்டு இருந்தா அவன் ஏதோ வேதனையில இருக்கான், அவன் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கான், அவன் யாரையோ